உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இவ்ளோ வருஷமா இந்த பிரச்சனைய பத்தி அவனும் பேசல, நீயும் அதை மறந்துட்டு நிம்மதியா இருந்த. ஆனா அவன் திரும்ப வந்து உன்னை டார்ச்சர் பண்றானா, அது ஏன்னு யோசிச்சியா? அதுதான் ஏன்னு எனக்கு தெரியவே இல்ல. ஒரே ரீசன் தான்க்கா இருக்க முடியும். நீ இப்போ ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டங்கிற ஒரே காரணம் தான். உன்னை இப்போ மிரட்டினா உன்கிட்ட இருந்து நிறைய பணத்தை கறக்கலான்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். அதுக்குதான் அவன் திரும்ப திரும்ப வந்து உன்னை மிரட்டிட்டு இருக்கான். வேற எந்த ரீசனுமே இல்லக்கா. விக்னேஷோட தேவை இப்போ பணம் மட்டும்தான். அதை அவன்கிட்ட கொடுத்துட்டா அவனை ஆஃப் பண்ணிடலாம். ரவுடிங்ல ஏற்பாடு பண்ணி கடத்துற அளவுக்கு எல்லாம் அவன் போகவே மாட்டான். அதை என்னால கான்பிடென்ட்டா சொல்ல முடியும். உன் அளவுக்கு என்னால தெளிவெல்லாம் யோசிக்க முடியல மகா. உள்ளுக்குள்ள ரொம்ப நாளா பூட்டி வச்சிருந்த பயம், அத பத்தி நினைச்சாலே மனசு தடுமாற ஆரம்பிச்சிருது. எதுவுமே என்னால தெளிவா யோசிக்கவே முடியல. அதுவும் அவனை நேர்ல பார்த்ததுல இருந்து எனக்கு அந்த தடுமாற்றம் இன்னும் அதிகமா தான் ஆச்சு. நீ எதுக்குமே கவலைப்படாதக்கா, நீ பயப்படாம இரு. அந்த வீடியோ ஆதாரம் விக்னேஷ் கிட்ட இருக்கிற வரைக்கும் தானே உனக்கு பிரச்சனை. அது அவன் கிட்ட இருந்து வாங்கி அழிச்சிட்டோன்னா நிரந்தரமா நீ நிம்மதியா தாக்கா இருப்ப. சீக்கிரமா பணத்தை ஏற்பாடு பண்ணி விக்னேஷோட பிரச்சனைய ஒரேடியா முடிச்சிடலாம். உன்னை நினைச்சா எனக்கு ஆச்சரியமாவும் அதே சமயம் ரொம்ப கவலையாவும் இருக்குடி. ஏற்கனவே உனக்கும் விக்ரமுக்குமான பிரச்சனையே ரொம்ப பெருசா இருக்கு. இந்த சமயத்துல ரவுடிங்க கடத்தினது, அதுல இருந்து தப்பிச்சு வர்றதுன்னு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு. உனக்கு அடுக்கடுக்கா திரும்ப திரும்ப பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கு. இதுக்கு நடுவுல நீ என்னோட பிரச்சனையும் சரி செய்யணும்னு பாக்குற. சுமக்க முடியாத பாரத்தை ஏற்கனவே நீ சுமந்துகிட்டு இருக்கும்போது நானும் என்னோட சமயத்துக்கு உன் தலையில வச்சுட்டேன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மகா. அக்கா, நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். எனக்கும் விக்ரமுக்குமான பிரச்சனை என்னோட ஃபீலிங் சம்பந்தப்பட்டது, என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. ஆனா இந்த பிரச்சனை அப்படி இல்லக்கா. இதை சால்வ் பண்ண வேண்டியது என்னோட கடமை. அதை கண்டிப்பா நான் செஞ்சு முடிச்சிருவேன்க்கா. எப்பாடுபட்டாவது சீக்கிரமா அந்த பிரச்சனையை நான் முடிச்சிருவேன். பிரச்சனையா? மகா எந்த பிரச்சனையை பத்தி பேசுறா? சரிக்கா, ரொம்ப நேரமா நம்ம ரூம்ல பேசிட்டு இருக்கோம்னு தெரிஞ்சா அத்தை கூப்பிட்டு வேலை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி நாமளே போய் வேலையெல்லாம் பார்க்கலாம் வா. ஆமாமா, அப்பா அம்மா வந்ததுனால சமையல் வேலையெல்லாம் அப்படியே பாதியிலே நிக்குது. நான் போய் சமையலை பார்க்கணும். சரி வா. இது எனக்கும் அவளுக்குமான பிரச்சனை இல்லைன்னு மகா சொல்றா. அப்படி வேற என்ன பிரச்சனை அவளுக்கு? அதை சால்வ் பண்ண வேண்டியது அவளோட கடமைன்னு வேற சொல்றா. என்கிட்ட இதை பத்தி அவ ஏன் பேசவே இல்லை? அப்படி இல்லக்கா, இதை சால்வ் பண்ண வேண்டியது என்னோட கடமை. எப்பாடுபட்டாவது சீக்கிரமா அந்த பிரச்சனையை நான் முடிச்சிருவேன். மகா, சொல்லுங்க விக்ரம். மகா, நீ ஐஸ்வர்யா கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். நீ அவகிட்ட ஏதோ பிரச்சனை, அதை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தியே, அது என்ன பிரச்சனை? விக்னேஷை பத்தின உண்மை விக்ரம்க்கு தெரிஞ்சிருச்சோ? என்ன மகா அமைதியா இருக்க? என்னோட ஹெல்ப் ஏதாவது வேணும்னா கேளு, நான் செய்யறேன். அதுக்காக தான் உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இவர் எதெல்லாம் கேட்டாரு, எந்த அளவுக்கு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாருன்னு தெரியலையே. ஐஸ்வர்யாவோட ரகசியம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். இவர்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? மகா, என்ன இவ்வளவு யோசிக்கிற? எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறியா ஏதாவது? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை விக்ரம். எனக்கு வேற என்ன பிரச்சனை இருக்க போகுது? நமக்குள்ளேயே 1000 பிரச்சனை போயிட்டு இருக்கு. மேபி அதை பத்தி அக்கா கிட்ட பேசி புலம்பிட்டு இருந்திருப்பேன் போல. நீங்க அதை தப்பா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல மகா, நீ போய் சொல்ற.
கண்டிப்பா அது உனக்கு எனக்குமான பிரச்சனை இல்லைன்னு நீயே உன் வாயால் ஐஷு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்ததை நான் தெளிவா கேட்டேன். கண்டிப்பா அது வேற ஏதோ ஒரு பிரச்சனை தான். அது மட்டும் இல்ல, ஒரு நாள் நீ வீட்டுக்கு வெளியில யாரோ ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். யாரா இருந்தாலும் வீட்டுக்கு உள்ள கூட்டிட்டு வந்து தானே பேசுவ. ஆனா அன்னைக்கு யாருக்குமே தெரியாத மாதிரி வீட்டுக்கு வெளியிலே வச்சு பேசி அனுப்பிட்டு வந்தியே. யார் அந்த ஆளு? அவரும் நீயும் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிக்கிட்டதை நானே பார்த்தேன். நீ ஐஸ்வர்யா கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனைன்னு சொன்னதுக்கும் அந்த ஆளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இவ்வளோ தூரம் விக்ரம் என்ன கவனிக்கிறாரா? ஆச்சரியமா இருக்கே. எனக்கு என்னென்ன போகிறது தானே இவரோட குணம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் என் விஷயத்தில் உண்மையான அக்கறையோட எனக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மோட்டிவோட தான் என்ன பிரச்சனைன்னு விசாரிக்கிறாரு. பேசாமல் உண்மையை இவர்கிட்ட சொல்லிடலாமா? சொன்னால் நிச்சயமாக விக்னேஷுக்கு கொடுக்க வேண்டிய 5 லட்சத்தை இவரே கொடுத்துருவாரு. பிரச்சனை ஈஸியாக சால்வ் ஆகிடும். சொல்லலாமா? பயப்படாதக்கா. இந்த விஷயத்த உயிரே போனாலும் நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். சரியா? நானும் கடைசி வரைக்கும் இந்த ரகசியத்தை காப்பாத்துவேன். இது சத்தியம்க்கா. விக்ரம் கிட்ட எப்படி இந்த உண்மையை சொல்ல முடியும்? இது வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு ஐஸ்வர்யா கிட்ட அவ்வளோ நம்பிக்கையாக வாக்கு கொடுத்துருக்கேன். அந்த வார்த்தையை நான் காப்பாற்றணும்ல. ஐஸ்வர்யா கிட்ட சொன்ன மாதிரி இந்த பிரச்சனையை காதம் வச்ச மாதிரி யாருக்கும் தெரியாமலே நாம தான் சால்வ் பண்ணணும். வேற வழியே இல்லை. மகா, என்ன இவ்வளோ யோசிக்கிற? இத பாரு, என்கிட்ட அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு என்ன அவ்வளோ பெரிய ரகசியம் ஏதாவது இருக்கா? ஏன் இருக்கக்கூடாதா விக்ரம்? எனக்குன்னு எந்த ரகசியமும் இருக்கவே கூடாதா? எப்படி இருந்தாலும் இன்னும் 6 மாசத்துல நம்ம பிரிய தானே போறோம். அப்படித்தானே நீங்களும் சொன்னீங்க. அக்ரிமெண்ட்லயும் அப்படிதானே கையெழுத்தும் வாங்கியிருக்கீங்க. அப்படி பிரிய போற எனக்கு தனிப்பட்ட முறையில சில ரகசியங்களும் இருக்கும் தானே. அது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல விக்ரம். ஒருவேளை நீங்க உண்மையிலேயே என்ன மனைவியா ஏத்துட்டு இருந்தா நானும் உங்களை கணவனா நினைச்சு உங்ககிட்ட எந்த உண்மையும் மறைக்க கூடாதுங்கிற கட்டுப்பாடோட இருந்திருப்பேன். எல்லாத்தையும் வெளிப்படையா பேசிட்டு இருந்திருப்பேன். ஆனா நீங்க தான் என்ன உங்க மனைவியாவே ஏத்துக்கலையே. அப்புறம் எப்படி நான் உங்ககிட்ட உண்மையா இருக்கணும்? எல்லா உண்மையும் வெளிப்படையா பேசணும். எந்த ரகசியத்தையும் எனக்குள்ள வச்சுக்க கூடாதுன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.